கடற்படை அதிகாரிகள் அந்தமான் தீவில் உள்ள காலனியை சேர்ந்த குற்றவாளிகள் மற்றும் அந்தமானின் வழிகாட்டிகள் அடங்கிய ஒரு பெரிய குழுவுடன் தரையிறங்கினார். அப்போது அவர்கள் அவசரமாக கைவிடப்பட்ட கிராமங்களை மட்டுமே கண்டுபிடித்தனர். ஊடுருவின்காரர்கள் வருவதைக் கண்ட மக்கள் மேலும் உள்நாட்டில் மறைந்திருக்கும் இடங்களுக்கு தப்பிச் சென்றதாக தெரிகிறது. ஆனால் ஒரு வயதான தம்பதியினரும் 4 குழந்தைகளும் மட்டும் தப்பிச் செல்லும் முயற்சியில் தோல்வியுற்று தங்கியிருந்தனர். போர்ட்மேனும் அவரது தேடுதல் குழுவினரும் அவர்களை பிடித்து அந்தமான் காலனித்துவ தலைநகரமான போர்ட் பிளேயருக்கு கொண்டு வந்தனர். இவ்வாறு கொண்டுவரப்பட்ட 6 சென்டினலீஸ் மக்களும் கடுமையாக நோய்வாய்ப்பட்டனர். மேலும் அந்த வயதான தம்பதியினர் போர்ட் பிளேயரில் இறந்தனர். நோய்வாய்ப்பட்ட 4 குழந்தைகளையும் மீண்டும் வடக்கு சென்டினல் கடற்கரையில் ஒரு சிறிய பரிசு பொருட்களுடன் இறக்கிவிடுவது நல்லது என்று போர்ட்மேன் முடிவு செய்தார். குழந்தைகள் தங்கள் நோயை மற்ற மக்களுக்கு பரப்பினார்களா என்றோ அல்லது அதன் தாக்கம் என்னவாக இருந்திருக்கும் என்றோ தெரியவில்லை. 1896ஆம் ஆண்டில் தப்பியோடிய ஒரு குற்றவாளி அந்தமான் தீவு காலனியிலிருந்து ஒரு தற்காலிக படகில் தப்பிச் செல்ல முயன்றார். அவர் வடக்கு சென்டினல் தீவில் கரை ஒதுங்கினார். ஒரு தேடுதல் குழுவினர் சில நாட்களுக்கு பிறகு அவரது தொண்டை வெட்டப்பட்ட நிலையில் அம்புக்காயங்கள் நிறைந்த அவரது உடலின் எச்சங்களை கண்டுபிடித்தனர். இதன் பிறகு ஆங்கிலேயர்கள் புத்திசாலித்தனமாக சென்டினலிஸ்களை அமைதியுடன் விட்டுவிட முடிவு செய்தனர். நினிவே சம்பவத்திற்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அரசாங்கத்தின் கீழ் பணிபுரியும் திரிலோக் நாத் பண்டிட் தலைமையிலான மானுடவியலாளர்கள் குழு வடக்கு சென்டினல் தீவில் தரையிறங்கியது. போர்ட்மேனை போலவே அவர்களும் அவசரமாக கைவிடப்பட்ட குடிசைகளை மட்டுமே கண்டுபிடித்தனர். பண்டிட் மற்றும் அவரது குழுவினர் துணி, மிட்டாய் மற்றும் பிளாஸ்டிக் வாளிகள் முதலான பரிசுகளை விட்டுச் சென்றனர். இதற்கிடையில் 1947இல் இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து வடக்கு சென்டினல் தீவு சட்டப்பூர்வமாக ஒரு குழப்ப நிலையில் இருந்தது. 1970ஆம் ஆண்டில் தனிமைப்படுத்தப்பட்ட இந்த சிறிய தீவுக்கு இந்தியா உரிமை கோரியது. மேலும் ஒரு கணக்கெடுப்பு கல் பலகையை கடற்கரையில் பதித்தது. இதற்கு சென்டினலிஸ்ட் மக்களிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. பண்டிட்டும் அவரது சகாக்களும் சென்டினலிஸ்டுகளை தொடர்ந்து தொடர்பு கொள்ள முயன்றனர். கடற்கரையில் தேங்காய் மற்றும் பிற பரிசுகளை கீழே இறக்கி அவசரமாக பின்வாங்கினார். சென்டினலிஸ்ட்கள் பரிசு பொருட்களிலிருந்த உயிருள்ள பன்றிகளை பொருட்படுத்தவில்லை. அவர்கள் ஈட்டியை எறிந்து பின்னர் மணலில் பன்றிகளை புதைத்தனர். பிளாஸ்டிக் பொம்மைகளையும் அவ்வாறே புதைத்தனர். ஆனால் அவர்கள் உலோக பானைகள் மற்றும் சட்டிகளால் அவர்கள் மகிழ்ச்சியடைந்ததாக தோன்றியது. மேலும் அவர்கள் தீவில் வளராத தேங்காய்களை மிகவும் விரும்பினர். இத்தகைய வெளியுலக வருகைகள் 1981 வரை அவ்வப்போது இருந்தன. 1974இல் ஒரு நேஷனல் ஜியோகிராபிக் படக்குழுவினர் தீவுக்கு அருகே வந்தனர். குழுவின் இயக்குனர் தொடையில் சென்டினலிஸ்டுகளால் ஏவப்பட்ட அம்பு ஒன்று பாய்ந்தது. நாடு கடத்தப்பட்ட பெல்ஜியத்தின் 3